நண்பர்களே, ராம் கனெக்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் தென் ஈரானின் குசஸ்தான் மாகாணத்தில் உள்ள 2 பெட்ரோ ரசாயன ஆலைகள் தாக்கப்பட்டுள்ளன. மேலும் புசகர் அணு நிலையம் அருகே நடந்த மற்றொரு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதலை ரஷ்யா கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் அணு நிலையங்களை குறிவைத்து நடைபெறும் இப்படியான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மனித உயிரிழப்பை ஏற்படுத்திய இந்த கொடூரச் செயலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மரியா ஜாகரோவா தெரிவித்துள்ளார். புசகர் அணுமின் நிலையம் உள்ளிட்ட ஈரானின் அணு வசதிகள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். முன்னதாக ரஷ்யாவின் அரசுடைமையிலான அணு நிறுவனம் ரோசோட்டம் தாக்குதலுக்கு பின்னர் புசகர் நிலையத்தில் பணியாற்றிய 198 ஊழியர்களை வெளியேற்றும் பணி இன்று தொடங்கியதாக தெரிவித்துள்ளது. இதே வேளையில் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட பதிலடி தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. இன்று மட்டும் 23 பாலிடிக்ஸ் ஏவுகணைகள் மற்றும் 56 ட்ரோன்களை கொண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான். அமெரிக்க போர் விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்காக ஈரான் புதிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தியது என்று காதாம் அல் அன்பியா கூட்டு ராணுவ கட்டளை தெரிவித்துள்ளது. கூட்டு ராணுவ கட்டளையின் பேச்சாளர், எங்கள் வான்வெளியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை நிச்சயமாக பெறுவோம் என்று தெரிவித்தார். அமெரிக்க போர் விமானம் வீழ்த்தப்படுவதற்கு முன்பு ட்ரம்ப் மற்றும் ஹெக்ஸட் இருவரும் ஈரானின் வான்வெளியில் முழுமையான ஆதிக்கம் எங்களிடம் உள்ளது என்று கூறி வந்த ட்ரம்பின் பொய் உடைந்து போய் உள்ளது. மறுபடியும் ஈரான் தனது கொரில்லா தந்திரத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளது. இந்த நேரத்தில் ஈரானின் மறைந்த ஜெனரல் காசிம் சுலைமானியின் சகோதரியின் மகள் மற்றும் பேத்தி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க கூட்டாட்சி அதிகாரிகள் இவர்களை கைது செய்ததாகவும் அவர்களின் நிரந்தர குடியுரிமை அந்தஸ்தை அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ரத்து செய்த பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹமிடோ சுலைமானி அப்சார் மற்றும் அவரது மகள் தற்போது அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையின் காவலில் உள்ளனர் என்று வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டும் வகையில் இஸ்ரேலின் சுமார் 106 கோடி ரூபாய் மதிப்பிலான ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது ஈரான் ராணுவம். அது மட்டுமில்லாது ஈரான் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ விமானங்களை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கு பதில் கொடுக்காமல் அமெரிக்கா மௌனம் காத்து வருகிறது. சமீபத்தில் மட்டும் 4 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர். அவற்றில் ஒரு F-15 போர் விமானம், ஒரு A-10 தாக்குதல் விமானம், மேலும் 2 பிளாக் ஹாக் மீட்பு ஹெலிகாப்டர்கள் அடங்கும். போர் சூழலில் இத்தகைய இழப்புகள் சாதாரணமாக தோன்றினாலும் உலகின் மிக நவீன தொழில்நுட்பம் கொண்ட அமெரிக்க விமானப்படைக்கு எதிராக ஈரான் இவ்வாறு தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவை மட்டுமல்லாது உலக நாடுகளையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சில நாட்களுக்கு முன் அமெரிக்காவின் மிக நவீன F-35 ஸ்டெல்த் போர் விமானம் ஈரானால் வீழ்த்தப்பட்டது. அதேபோல் F-15 போன்ற மேம்பட்ட விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியுள்ளது ஈரான். இதனால் ஈரானின் தந்திரம் மற்றும் தொழில்நுட்பத்தை குறித்து ஆச்சரியங்கள் நிலவுகிறது. இதற்கு பின்னால் ரஷ்யா அல்லது சீனா உள்ளதா என்று அமெரிக்கா சந்தேகம் கொண்டுள்ளது. இருந்தாலும் வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு என்பதால் அமெரிக்கா அமைதி காத்து வருகிறது. அமெரிக்கா கேட்டுக்கொண்ட 48 மணி நேர போர் நிறுத்த வேண்டுகோளை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் சண்டை செய்யும் மூடில் உள்ளது என்பது தெளிவாகிறது. இந்த போரில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், போரின் காரணமாக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி குறையாமல் அதற்கு நேர்மாறாக எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இது அமெரிக்காவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளது. அதனால் எரிச்சலை அடக்க மருந்து தடவி வருகிறது அமெரிக்கா. இதனால் ட்ரம்ப் ஆத்திரத்திலும் வேதனையிலும் அமெரிக்க இராணுவ தலைமை தளபதியை ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஈரானுடன் பல விதங்களில் தோல்வியை சந்தித்துள்ள ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தோல்வியின் பழியை தான் சுமக்காமல் இராணுவ தலைமை தளபதியின் மேல் சுமத்தும் விதமாக இதை செய்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு துறைக்காக $1.5 டிரில்லியன் செலவிட திட்டமிட்டுள்ளார். இவ்வளவு செலவு செய்தால்தான் அமெரிக்க இராணுவத்தை மறுசீரமைக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அமெரிக்க இராணுவத்துறை. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களுக்கு பிறகு அமெரிக்கா தற்போது மிகப்பெரிய போரில் ஈடுபட்டுள்ளது. இந்த போரை குறித்து இராணுவ நிபுணர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அவர்களது கருத்துப்படி ஈரான் பாரம்பரியமான நேரடி போரை தவிர்த்து திடீர் தாக்குதல் முறையை பயன்படுத்தி மறைமுக அழுத்தத்தை உருவாக்குகிறது என்று கூறினர். இதில் குறிப்பாக ஈரானின் மஜித் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்களை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக விமானங்களுக்கு எதிரான பாதுகாப்பு அமைப்புகளை ரேடார் மூலம் கண்டறிய முடியும். ஆனால் ஈரான் ரேடாருக்கு பதிலாக இன்ஃப்ராரெட் சென்சார்களை பயன்படுத்தி வருகிறது. இதனால் எதிரி விமானங்களுக்கு அந்த அமைப்பின் இருப்பிடத்தை கண்டறிவது கடினமாகிறது. இந்த இன்ஃப்ராரெட் சென்சார்களை கொண்ட ஏவுகணைகள் விமானத்தின் இயந்திரத்திலிருந்து வெளிவரும் வெப்பத்தை குறியாக கொண்டு தாக்குகின்றன. இதனால் எதிரி நாட்டு விமானிகளுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கிடைப்பதில்லை. மேலும் இந்த ஏவுகணை அமைப்புகள் ஒரே இடத்தில் வைக்கப்படுவதில்லை. நிலத்தடியில் உள்ள ரகசிய சுரங்கங்களில் மறைத்து வைக்கப்படுகின்றன. அவை லாரிகளில் நகர்த்தப்படும் மொபைல் லாஞ்சர்களாகவும் செயல்படுகின்றன. ஏவுகணையை ஏவியவுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றன. இதனால் அமெரிக்கா பதிலடி கொடுக்க சிரமப்படுகின்றது. இந்த தாக்கிய உடனே இடம் மாற்றும் தந்திரம் மிகவும் பயனுள்ளதாக ஈரானுக்கு அமைந்துள்ளது. இதனுடன் சீனா மற்றும் ரஷ்யாவின் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளும் ஈரானுக்கு கிடைத்துள்ளன. இதனால் ஈரானின் வான்வெளி பகுதி அமெரிக்க விமானங்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக தற்போது மாறியுள்ளது. இந்நிலையில் ஈரான் ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டது. அதில் அமெரிக்காவின் A-10 வார்தாக் விமானத்தை தங்களது பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தது. இதற்கிடையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் குயிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மாஸ்கத் பெட்ரோ ரசாயன வளாகத்தை தாக்கின. இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதியில் 3 பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டன. பெட்ரோ ரசாயன ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. பந்தர்-இ-இமாம் கொமேனி பெட்ரோ ரசாயன வளாகம் கடுமையாக சேதமடைந்துள்ளது. தீயை அணைக்க தீயணைப்பு மீட்பு குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்த வளாகம் ஈரானின் மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் ஒன்று. பிளாஸ்டிக் எரிபொருள் மற்றும் புறத்தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. மேலும் அந்த பகுதியில் உள்ள மின்சாரம், நீர் மற்றும் நீராவி வழங்கும் நிலையங்களும் தாக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ஈரானின் புசகர் அணு நிலையம் அருகில் தாக்குதல் நடந்துள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவின் ஒரு மேம்பட்ட ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் மீண்டும் அறிவித்துள்ளது. அமெரிக்க தூதரகத்தின் மீது சவுதி அரேபியாவில் நடந்த தாக்குதலில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் மறுத்துள்ளது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் செய்திருக்கலாம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வேளையில் யுத்த காலத்தில் நாட்டின் பாதுகாப்பை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று ஈரான் அரசு ஈரானியர்களை எச்சரித்துள்ளது. அரசின் வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போரின் காரணமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சட்ட விதிகளை மீறி பள்ளிகளை தாக்கியது போல கல்லூரிகளை தாக்கிவிட்டால் பலத்த உயிர் சேதம் ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனது அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நேரடி வகுப்புகளை நிறுத்தி ஆன்லைன் முறைக்கு மாற்றியுள்ளது. இதற்கிடையில் ஈரான் இஸ்ரேலின் பல முக்கியமான பகுதிகளில் தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. இதனால் இஸ்ரேல் கடுமையான சேதத்தை சந்தித்து வருகிறது. அயன் டோமையும் மீறி தாக்குதல்கள் துல்லியமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் அமெரிக்கா ஹார்மோஸ் கடற்பாதை பாதுகாப்பிற்காக கப்பல்களுக்கு காப்பீட்டுத் தொகையை $40 மில்லியன் உயர்த்தியுள்ளது. ஈரான் போரினால் பொருளாதார நஷ்டத்தை அமெரிக்கா சந்தித்து வருகிறது. அமெரிக்க மக்கள் ட்ரம்பிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பத் தொடங்கியுள்ளனர். இது உள்நாட்டு கலவரமாக மாறும் முன் போரை நிறுத்த அல்லது முடிவுக்கு கொண்டு வர ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் போர் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்தில் நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் உலக நாடுகள் இந்த விஷயத்தில் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையேல் உலக மக்கள் அனைவரும் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டு அரசுக்கு எதிராக மக்கள் திரும்ப வாய்ப்புகள் அதிகம். அதனால் வளர்ச்சி குறைந்து மக்கள் துன்பத்தில் ஆளாக நேரிடும். அடுத்த பதிவில் மேலும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க வையகம்.